ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ் குவைத்திலேருந்து. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் நம்ம குவைத் தமிழர்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கடந்த சில நாட்களாக ஒரே மாதிரியான கேள்விகள் குவிஞ்சிட்டே இருக்குது. ப்ரோ, ஏர் இந்தியா ஃப்ளைட் ஓடுதா? டிக்கெட் புக் பண்ணலாமா? இண்டிகோ காட்டுதே ப்ரோ, ரேட்டு கம்மியாக இருக்குன்னு புக் பண்ணிட்டேன், இப்போது ஃப்ளைட் கேன்சல்னு வருது, என்ன பண்ணுறது? எமிரேட்ஸ், ஏர் இந்தியா, எக்ஸ்பிரஸ் எல்லாம் எப்போ ப்ரோ நார்மலாக ஓடும்? இதையெல்லாம் விட முக்கியமாக ஜூன் 3ஆம் தேதிக்கு முன்னாடியே நாங்கள் ஊருக்கு போக டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். இப்போது ஃப்ளைட் இல்லைங்கிறாங்க. எங்களோட பணம் ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப கவலையோடு கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்கள் எல்லோருடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவான உண்மையான பதில்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஏன்னா உங்கள் பணமும் உழைப்பும் ரொம்பவே முக்கியம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். தயவு செஞ்சு இப்போதைக்கு நிலைமை சீராகிற வரைக்கும் முன்பதிவு தெரியாத வெப்சைட்லேயோ அல்லது யாரோ ஒரு ட்ராவல்ஸ் ஏஜெண்ட் டிக்கெட் இருக்குது தர்றேன் அப்படின்னு சொல்கிறதையோ நம்பி ஆன்லைனில் அவசரப்பட்டு முன்பதிவு செய்யாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ப்ரோ நாங்கள் கூகுளில் தேடும்போதோ இல்லை சில மொபைல் ஆப்ஸில் பார்க்கும்போதோ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, எமிரேட்ஸ் போன்ற ஃப்ளைட்டுகள் எல்லாம் குவைத்திலேருந்து இந்தியாவுக்கு இருக்க மாதிரி காட்டுது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆன்லைன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவான ஷெடியூலை அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் தரைமட்ட நிலவரப்படி இப்போதைக்கு குவைத்தில் இருந்து இந்த நிறுவனங்களோட விமானங்கள் முழுமையாக செயல்படலை. இதுதான் 100% உண்மையான நிலவரம். அடுத்த வாரம் ஓடிடும், அடுத்த மாதம் ஓடிடும்னு சில இடங்களில் உங்களை புக் பண்ண சொல்லுவாங்க. அதை நம்பி உங்கள் பணத்தை தேவையில்லாமல் லாக் பண்ணிடாதுங்க. ஏன்னா ஃப்ளைட் ஓடலைன்னா அப்புறம் அலைய போகிறது நீங்கள் தான். சரி, அப்போது நாங்கள் அவசரமாக ஊருக்கு போகணும், இப்போதைக்கு குவைத்தில் எந்த ஃப்ளைட் தான் ரன்னிங்கில் இருக்குது, எதை நம்பி நாங்கள் புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போதைக்கு குவைத் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமாக நேரடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான். அதாவது 2 பேருக்குள்ளே தான் போட்டிங்கிற மாதிரி குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டிக்கெட் அவசரமாக வேணும்னா இந்த 2 ஏர்லைன்ஸ்லேயும் அதிகாரப்பூர்வ வெப்சைட்லேயோ இல்லை அவங்களோட ஆஃபீஸ்க்கோ அல்லது குவைத்தில் இருக்கிற ரொம்ப நம்பிக்கையான அங்கீகரிக்கப்பட்ட ட்ராவல்ஸ் ஏஜென்ட்ஸ்கள் மூலமாக மட்டுமே டிக்கெட் புக் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாகவோ தெரியாத சைட் மூலமாகவோ போகாதீங்க. இப்போதைக்கு இந்த 2 விமானங்கள் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன். அதாவது 2 விமானங்களை தவிர வேறு எங்கேயுமே புக் பண்ணாதுங்க. புக் பண்ணால் உங்கள் பணம் லாக் ஆயிரும். குவைத்திலேருந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் மட்டும்தான். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். நிறைய பேர் ரொம்ப மன வருத்தத்தோடு கேட்குற கேள்வி, ப்ரோ நாங்கள் ஏற்கனவே ஜூன் 3ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஊருக்கு போகணுன்னு ஆசையாக டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் இப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, எங்களோட பணம் திரும்ப கிடைக்குமா இல்லை அவ்வளவுதானா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பயப்படவே வேண்டாம். சட்டம் மற்றும் ஏர்லைன் விதிகளின்படி ஒரு விமான நிறுவனம் தன் சேவையை தற்காலிகமாக நிறுத்த ஃபார்ம் பண்ணியிருந்தாலோ அல்லது கேன்சல் செய்தாலோ பயணிகளுக்கு முழு ரீஃபண்ட் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதனால் உங்கள் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரீஃபண்ட் பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். நீங்கள் டைரெக்டாக ஏர்லைன்ஸ் வெப்சைட்டில் புக் பண்ணியிருந்தால் நீங்கள் எந்த கார்டு மூலமாக பணம் கட்டினீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேரும். ஒருவேளை நீங்கள் குவைத்தில் இருக்கிற ஏதாவது ட்ராவல்ஸ் மூலமாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனே அந்த ட்ராவல்ஸ் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டிக்கெட் கேன்சலேஷன் மற்றும் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸை முறைப்படி செக் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஒரு ஃபாலோ அப் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் கேன்சல் பண்ணும்போது வர்ற கேன்சலேஷன் கன்ஃபர்மேஷன் இமெயில் அல்லது மெசேஜை பத்திரமா வச்சுக்கோங்க. பதட்டப்படாமல் பொறுமையாக கையாளுங்க. பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். குவைத் ஃப்ளைட் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. தேவையில்லாத வதந்திகளையோ இன்றைக்கி ஓடும் நாளைக்கு ஓடும் சொல்கிற பொய்யான விளம்பரங்களையோ நம்பி ஏமாறாதுங்க.
எதா இருந்தாலும் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் மூலமாக முறைப்படி பயணத்தை திட்டமிடுங்க. மேலும் குவைத் ஏர்போர்ட்டில் இருந்து மற்ற விமானங்கள் எப்போ முழுமையாக செயல்பட தொடங்கும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த தகவல் நம்ம குவைத் தமிழர்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால் இந்த வீடியோவை இப்போவே உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம SA அபி விலாக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் மட்டும்தான் குவைத்தில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. என் கூட வேலை பார்க்குற ஒரு அண்ணா கூட இன்றைக்கி கிளம்புனாங்க. 6:30 ஃப்ளைட்டில் கிளம்புனாங்க. அவங்க சேஃபாக ஊருக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சேஃபாக ஊருக்கு போயிருப்பாங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆகி நீங்கள் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக ஊருக்கு போயிருப்பாங்க. நான் அதையும் அப்லோட் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.